ஒரு இடத்துல வந்து நான் தான் பாடுறேன். அங்க நான் உள்ள கெஸ்ட் ஏரியால தான் உட்காந்துட்டுருக்கேன். ஆனா வந்து என்னோட டாடி வந்து என்ன பார்க்க வந்தாங்க. வாட்டரோ என்னமோ கேட்குறேன் அவர பார்த்து. அவரு என்ன உள்ள வராரு. பட் அங்கலாம் கெஸ்ட்டு நெறைய செலிபிரிட்டீஸ்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரு பவுன்சர்ஸ் வந்து உள்ள விடல. அவங்க யாருன்னு தெரியாத மாரி அவங்க வந்து எங்க டாடி வந்து அடையாளம் தெரியலன்ற மாரி காசு இருந்தா தான் மதிக்கிறாங்க ரிலேஷனே. இப்போ இவங்க காசு வச்சிருக்காங்களா, அவங்கள வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணணும். காசு இல்லையா, இவங்கலாம் எதுக்கு இன்வைட் பண்றது? அந்த அந்த மாரி நெறைய நடந்திருக்கு. எனக்கு வெளிய பண்றவங்க கூட பிரச்சனை இல்ல. ரிலேஷன்ஸே நம்ம கூட இருக்கிறவங்க பார்த்துட்டு கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்குறாங்க. யாருன்னு தெரியாதவங்க பண்ணா ஒண்ணும் அது அவ்ளோ மைண்ட் இருக்காது. கூட இவ்ளோ பார்க்குறாங்க, இவ்ளோ பண்றாங்க. அவங்களே நம்மள வந்து இவ்ளோ ஹர்ட் பண்ணும்போது அப்பா, அம்மா பட்ட இந்த அவமானம்லாம் வந்து சாதனையா மாத்தணும். அவங்க எனக்காக இவ்ளோ கஷ்டப்படுறாங்க எதுக்குன்னா, நான் ஜெயிக்கணும், நான் ஒரு சிங்கர் ஆகணும், நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும். அதெல்லாம் தான் அவங்களோட ஆசை. அதெல்லாம் பண்ணி முடிக்கிறத நான் வின் பண்றதா நினைக்கிறேன். அங்கேருந்து வரும்போது இவ்வளோ நாள் நம்ம அப்பா, அம்மா வந்து இங்க தான் எல்லாமே அவங்களும் இங்க தான் பொறந்தாங்க, வளர்ந்தாங்க விழுப்புரம் தான். பட் எனக்காக வந்து இவ்ளோ தூரம் வந்து ஷிஃப்ட் ஆகுறாங்கன்னும்போது எனக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமா இருந்துச்சு. ஆனா நம்ம சென்னையிலேருந்து திரும்ப விழுப்புரம் போம்போது ஏதாவது ஒரு நல்ல ஒரு இடத்துல இருந்து தான் போணும். நல்லா ஏதாச்சும் அச்சீவ் பண்ணிட்டு போணும்னு. புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் பூத்தாடும் தேன்முட்டு நானா நானா. வணக்கம். வணக்கம். நீங்க வந்து உங்களுக்கு வந்து சிங்கிங் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்போ தோன்றுச்சு உங்களோட லைஃப்ல? சிங்கிங்ன்னு இல்ல. எனக்கு வந்து கல்ச்சுரல்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டு. ஸ்பீச்சு, ட்ராயிங்கு எந்த காம்படிஷனா இருந்தாலும் ஸ்கூல்ல வந்து நான் பேர் கொடுக்கலனாலும் என்னோட டீச்சர்ஸ் வந்து பேர் எழுதிடுவாங்க அந்த லிஸ்ட்ல, ஓ! நேம் லிஸ்ட்ல. "நீ வந்து வின் பண்றியோ, இல்லன்னா லூஸ் பண்றியோ, நீ பார்ட்டிசிபேட் பண்றதே பெரிய விஷயம். உனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு" சொல்லி எல்லா காம்படிஷனுமே நான் அட்டெண்ட் பண்ணுவேன். அந்த மாரி பண்ணும்போது எங்க அம்மா வந்து சரி ஓகே சிங்கிங் நல்லா தானே பண்ற. ஏன்னா ஸ்பீச் பேச எங்க ஸ்கூல்ல நெறைய பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேன், செகண்ட், தேர்ட் அந்த மாரி மாறிட்டு இருக்கும். ஆனா சிங்கிங்ல வந்து எப்பயுமே ஒரு ஃபர்ஸ்ட்டு நேத்ரால தான்டா நம்ம ஸ்கூல்ல சிங்கிங்னா அப்படின்னுன்ற மாரி ஆயிடுச்சு. அதனால அம்மா வந்து மியூசிக் கிளாஸ் வந்து என்ன திருமதி மஞ்சு கண்ணன் மேம் கிட்ட மியூசிக் கிளாஸ் ஜாயின் ஓகே. பண்ணோம். அப்புறமா கர்நாடிக் சாங்ஸ்லாம் எடுத்து ரெகுலரா பாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி நம்ம விஜய் டிவி சூப்பர் சிங்கர் பார்த்துட்டு சினி சாங்ஸ் வந்து வீட்ல என்னோட அம்மாக்கு இன்ட்ரெஸ்ட் பாடுறதுன்னா, அவங்க வந்து சினி சாங்ஸ்லாம் நெறைய பாடிட்டு இருப்பாங்க. அது கேட்டு சரி நம்மளும் பாட ட்ரை பண்ணலாமான்னு தான் பாடுனோம். அந்த சாங்கும் என் வாய்ஸ்க்கு நல்லா சூட் ஆச்சுன்னோனே, சரி ஓகே சூப்பர் சிங்கர் நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படின்னு அப்போதான் ஒரு ஐடியா வந்துச்சு. அப்போதான் சிங்கிங் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. சரி, நீங்க வந்து பேசிக்கலி வந்து ஃப்ரம் விழுப்புரம் ரைட்? ம். ஸோ இப்போ கம்ப்ளீட்டா வந்து எப்படி அங்க வந்துட்டு ஷிஃப்ட் ஆயிட்டீங்களா? ஆமா. சென்னை வந்து ஷிஃப்ட் ஆயாச்சு. மியூசிக்காகவும், ஸ்டடீஸ்க்காகவுமே இங்க வந்தாச்சு. அங்கிருந்து வரும்போது எப்படி இருந்தது ஃபீலிங்கு? அங்கேருந்து வரும்போது இவ்வளோ நாள் நம்ம அப்பா, அம்மா வந்து இங்க தான் எல்லாமே அவங்களும் இங்க தான் பொறந்தாங்க, வளர்ந்தாங்க விழுப்புரம் தான். பட் எனக்காக வந்து இவ்வளோ தூரம் வந்து ஷிஃப்ட் ஆகுறாங்கன்னும்போது எனக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமா இருந்துச்சு. ஆனா நம்ம சென்னையிலேருந்து திரும்ப விழுப்புரம் போம்போது ஏதாவது ஒரு நல்ல ஒரு இடத்துல இருந்து தான் போணும். நல்லா ஏதாச்சும் அச்சீவ் பண்ணிட்டு போணும்னு ஒரு அ மைண்ட்ல செட் ஆயிடுச்சு அப்போ கிளம்பும்போதே. இப்போ இங்க ஸ்கூல்ல இருந்து என்ன கிளாஸ் படிச்சுட்டு இருக்கீங்க? இப்போ நான் 11த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 11த் ஆமா. படிக்கிறீங்களா? வாவ்! எப்படி ஸ்டடீஸ் இதையும் கோப் அப் பண்றீங்க அப்போ? எனக்கு வந்து எப்படின்னா, நான் பாட்டுக்கு முன்னாடி, சிங்கிங் முன்னாடி எனக்கு வந்து ஸ்டடீஸ் தான் ஃபர்ஸ்ட்டு. ம்ஹ்ம். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன் ஸ்கூல்ல. அப்போ அந்த ஆஹஹா. 6த், 7த், 8த் அப்போவே நெறைய காம்படிஷன்லாம் போப்போ எனக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கம்மியான மாதிரி. ஃபர்ஸ்ட்லாம் படிப்பு தான் கான்சன்ட்ரேட் ஃபுல் அப்படின்ற டைம் மாரி. அதுல உட்காந்துருப்போம். சைட்ல தானே காம்படிஷன்லாம் பண்ணுவோம். சிங்கிங் அப்படி சைட்ல தான் இருந்துச்சு. அப்புறம் இதுவும் நம்ம வந்து வந்துட்ட பிறகு சிங்கிங்கும், ஸ்டடீஸும் ஈக்குவலா இருக்கு. அதனால இப்போ கொஞ்சம் அப்படியே போயிட்டுருக்கு டைம் இல்லாதனால. பட் நல்லா படிப்பேன். எனக்கு 2மே முக்கியம். 2மே 2 கண் மாதிரி. அப்படிதான் இருந்தாலும் நீங்க வந்து சிங்கரா வந்து கன்டின்யூ ஆயிட்டே தான் இருப்பீங்க. அதுல எந்த டவுட்டுமே இல்ல. பட் கரியர் வைஸ்ல வந்துட்டு நீங்க வந்து நல்லா படிக்கிற பொண்ணு வேற. அப்போ வந்துட்டு கரியர்ல உங்களுக்கு சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனா நான் மாறணும் அப்படின்னு ஏதாவது மைண்ட்ல இருக்கா? ஆ எனக்கு வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு ஒரு எய்ம் இருக்கு. ஓ! ஆமா. ஓகே. அந்த டார்கெட்லயும் இருக்கீங்க அப்போ. ஆமா. அதுதான் டார்கெட்டு. ஓகே. சிங்கரும் 2மே சிங்கிங்ல தான். நான் தான் சொன்னேன்ல 2மே 2மே முக்கியம் தான். இருக்கு. ஆமா. ஆஹாஹா. அப்ப வந்து நீங்க வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா ஆஃபீஸ்ல போய் உட்கார்ந்துட்டு, அப்பப்போ பாட்டும் படிப்பீங்க. ஆமா, ஆமா. இந்த ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்றச்ச, உங்களுக்கு வந்து அப்பா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. பட் வந்து அப்பாவுக்கு வந்து என்னதான் வந்து உங்ககிட்ட ஹேப்பியா காமிச்சிருந்தாலும், அப்பா, அம்மா காமிச்சிருந்தாலுமே, அவங்களுக்கும் சில டிஃபிகல்டீஸ் இருந்திருக்கும் இதனால. கண்டிப்பா எல்லா பேரண்ட்ஸும் வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஒரு சக்சஸ் பின்னாடி கண்டிப்பா பேரண்ட்ஸோட ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். வில்லேஜ்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தோம். அதிகமா படிக்க வைக்க மாட்டாங்க. ஆமாமா. ஆமா. காலேஜ் முடிச்சாச்சா அந்த மாரி தான். படிக்க வைக்கிறதுக்கே ஏன்டா படிக்க வைக்கிறேன்ற மாரிலாம்
இருக்கும்ல. இவங்களுக்கு ஏன் சிங்கிங் கிளாஸ்லாம் எதுக்கு தனியா, எதுக்கு காசு செலவு பண்ணிட்டு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து எங்க அப்பா, அம்மா வந்து கண்டுக்க மாட்டாங்க. நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. ரிலேட்டிவ்ஸே கூட சொல்லியிருக்காங்க. "நீங்க ஏன் இதுக்கெல்லாம் செலவு பண்ணிட்டுருக்கீங்க? சேர்த்து வைக்கலாம்ல." அந்த மாரிலாம். அந்த நோ ஐடியா எங்க அப்பா, அம்மாவுக்கு சேர்த்து வைக்கிறது அதெல்லாம் இல்ல. அந்த கடைய க்ளோஸ் பண்ணிட்டு வரும்போது எப்படின்னா, எனக்காக வராங்க. அவங்களோட கடைய க்ளோஸ் பண்ணா அதுக்கப்புறம் என்ன சம்பளம் அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் அவங்க கிட்ட அத பத்தியும் நான் ஓகே. கேட்டதில்ல. எனக்காக வந்து வேற ஊரு, என்ன ஊரா இருந்தாலும் என்ன கூட்டிட்டு வருவாங்க. சாங் செலக்ஷனா அம்மாக்கு டயர்ட் ஆகும். என்னோட சிஸ்டரோட ஸ்கூல்ஸ்லாம் கட் ஆகும். அந்த மாரி நெறைய பிரச்சனை இருக்கு. சின்ன சின்னதா ஸ்ட்ரகிள்லாம் நெறைய. அதெல்லாம் இப்போ ஆனா முடிச்சாச்சு. எல்லாமே ஓகே. ஓரளவுக்கு ஓகே ஆயிடுச்சு. அந்த மாரி மிட் நைட்டு தூக்கம் இல்லாம இருக்கும். அந்த மாரி நெறைய சாப்பிட முடியாது. ஃபுட் இருக்கும். ஆனா சாப்பிட முடியாது. டைம் ஆயிடும். அடுத்து ஆடிஷன் போணுமா? அடுத்து காம்படிஷன் போணுமா? ஐயோ! பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு. ட்ரெயினுக்கு அந்த மாரி அப்படியே ஓடிட்டே இருக்கும். அப்படியே எந்த நேரமும் யோசிக்கிறதுக்கு கூட டைம் இருக்காது. அடுத்து புரியுது. என்னென்ன வேலை அந்த மாரி தான் இருக்கும். இப்போ வந்து அப்பா வந்து ஃபார்மிங் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்க. சரி, இப்போ நீங்க கண்டிப்பா இப்ப வயல்வெளிக்கு நீங்க போயிருக்கீங்களா? போயிருக்கேன். போயிருக்கீங்க. அஸ் அ சிங்கர் உங்களுக்கு அங்க வந்து அத பார்த்த உடனே ஒரு பாட்டு வந்து மைண்டுக்குள்ள வந்திருக்கும். கரெக்ட்டா? எனக்கு வந்து சின்ன சின்ன வண்ணக்குயில் சாங் இருக்கு. அந்த சாங் வந்து மோஸ்ட்டா மைண்ட்ல வரும். பாடுங்க வண்ணக்குயில். எனக்கு. ஓகே. சின்ன சின்ன வண்ணக்குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா. சின்ன சின்ன வண்ணக்குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா. புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம். புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம். பூத்தாடும் தேன்முட்டு நானா நானா. சின்ன சின்ன வண்ணக்கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா. சூப்பர், 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 தேங்க் யூ. சூப்பர். நீங்க எப்படி அதே ஊர்ல தான் வயல்லாம் இருந்ததா உங்களுக்கு? ஆமா இருந்துச்சு. பாட்டி தான் ஃபார்மிங் பண்ணிட்டு இருப்பாங்க சொன்னேன்ல. பாட்டி, அப்பா எல்லாருமே அங்க தான் இருப்பாங்க மோஸ்ட்டா. எப்படி அவங்கலாம் சப்போர்ட் பண்ணாங்களா உங்களுக்கு? நீங்க இந்த கண்டிப்பா. சிங்கிங்ல? டாடி வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அதுல வர காசு வச்சும் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. என்னோட பாட்டியோட பார்ட்டிசிபேஷன் இதுல இருக்கு ஆக்சுவலா. அவங்களும் எனக்காக நெறைய வொர்க் பண்ணி அதுல வர சம்பளம்லாம் வச்சு எனக்கு ஊருக்கு போயிட்டு வாங்க, நல்லா போய் பாடிட்டு வாங்க, ஓகே. அந்த மாரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களும் இருக்காங்க இதுல. இன்னும் அடுத்த லெவல் போயிட்டு நீங்க நெறைய ஏர்ன் பண்ணி ஏதாவது அப்பாவுக்கும், அம்மாவுக்கும் பண்ணணும்னு நெனச்சிட்டு இருப்பீங்கல்ல ஃபேமிலிக்காக. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எனக்கு வந்து அவங்க ஆசைப்பட்டத நம்ப ஆசைப்பட்டதுக்கும் மேல நடத்தி குடுத்துறணும்னு தான். அவங்க ஆசைப்பட்டது நம்ம 2 பொண்ணும் நல்லா படிச்சு, நல்லா வரணும்னு தான். நல்லா வரணும்னா, அதான் நல்ல சிங்கர் ஆகணும், அந்த மாரி ஐஏஎஸ் ஆகணும், அந்த மாரி ஆசை தான். அதுக்கும் மேல என்னால ஏதாவது பண்ண முடியும்னா, நான் அது பண்ணுவேன். அவங்க ஹேப்பியா இருக்கிறது தான் எனக்கு வேணும். அவங்க ஹேப்பியா இருக்காங்களா? எனக்கு அவங்க கிட்ட சந்தோஷம் மட்டும் பார்க்கணும். இதுவரைக்கும் சந்தோஷமா இருந்திருக்காங்கன்னா, காமிச்சிருக்காங்க. அது உண்மையான சந்தோஷமா இல்லையான்னு எனக்கு தெரியல. இதுவரைக்கும் தெரியல. அவங்க வந்து நல்லா ஹேப்பியா ஃபீல் பண்ற மாரி ஏதாச்சும் பண்ணணும். இதெல்லாம் கடந்து போயிடுச்சு. பட் வந்து ஆனாலுமே சில விஷயங்கள் இருந்திருக்கும் நமக்கு அந்த ஜர்னில. எப்படின்னா, ஏதாவது ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்திருக்கலாம் உங்களுக்கு. நடந்திருக்கு. நெறைய இருக்கு. அதுல ஒரு 2 இன்சிடென்ட் அந்த மாரி சொல்றேன். ம். நான் ஒரு இடத்துல வந்து நான் தான் பாடுறேன். நான் தான் ம். பாட போயிருந்தேன். அங்க நான் உள்ள கெஸ்ட் ஏரியால தான் உட்காந்துட்டுருக்கேன். ஆனா வந்து என்னோட டாடி வந்து என்ன பார்க்க வந்தாங்க. ஏதோ நான் கேட்டிருந்தேன். நான் தான் கேட்டிருந்தேன் அவர கூப்ட்டு. வாட்டரோ என்னமோ கேட்குறேன் அவர பார்த்து. அவரு என்ன உள்ள வராரு. பட் அங்கலாம் கெஸ்ட் நெறைய செலிபிரிட்டீஸ்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரு பவுன்சர்ஸ் வந்து உள்ள விடல. அந்த நேரம் வந்து நான் பார்க்குறேன். நான் பவுன்சர பார்க்குறேன். ஆனா அவங்க என்ன பார்க்கல. நான் பார்த்துருந்தா அவங்க உள்ள விட்டுருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்க யாருன்னு தெரியாத மாரி அவங்க வந்து எங்க டாடி வந்து அடையாளம் தெரியலன்ற மாரி ம். பண்ணிட்டுருந்தாங்க. அது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. காசு இருந்தா தான் மதிக்கிறாங்க ரிலேஷன். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, டோன்ட் வரி. சாரி, சாரி, சாரி. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. கட் பண்ணிட்டேன். தட்ஸ் ஓகே. ஓகே. காசு இருந்தா தான் மதிக்கிறாங்க ரிலேஷனே. ஏதாவது ஃபங்ஷன் போறதா இருந்தா, இப்போ இவங்க காசு வச்சிருக்காங்களா, அவங்கள வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணணும். காசு இல்லையா, இவங்கலாம் எதுக்கு இன்வைட் பண்றது? அந்த அந்த மாரி நெறைய நடந்திருக்கு. ரிலேஷன் வந்து எனக்கு வெளிய பண்றவங்க கூட பிரச்சனை இல்ல. ரிலேஷன்ஸே நம்ம கூட இருக்கிறவங்க பார்த்துட்டு கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்குறாங்க. இவ்வளோ தூரம் அவங்களுக்காக பண்றாங்க, இவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க. கூட இருக்கவங்களே பண்ணும்போது தான் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். வெளிய யார் பண்ணாலும் யாருன்னு தெரியாதவங்க பண்ணா ஒண்ணும் அது அவ்வளோ
மைண்ட் இருக்காது. கூட இவ்வளோ பார்க்குறாங்க, இவ்வளோ பண்ணுறாங்க, அவங்களே நம்மள வந்து இவ்வளோ ஹர்ட் பண்ணும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பர்ட்டிகுலர்லி அந்த மாதிரி யாராவது பண்ணாங்களா? பண்ணியிருக்காங்க. பட் நான் சொல்ல விரும்பல. பட் அதெல்லாம் நம்ம தடுக்கணும் அப்டின்னா, காசு அதுதான் பிரச்சனை. எனக்கு காசு அந்த மாரிலாம் இல்ல. அந்த இதெல்லாம் வரக்கூடாதுன்னா, நம்ம வந்து கண்டிப்பா ஒரு அச்சீவ் பண்ணணும். அப்பா, அம்மா பட்ட இந்த அவமானம்லாம் வந்து சாதனையா மாத்தணும். அவங்க எனக்காக இவ்ளோ கஷ்டப்படுறாங்க எதுக்குன்னா, நான் ஜெயிக்கணும், நான் ஒரு சிங்கர் ஆகணும், நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீசர் ஆகணும். அதெல்லாம் தான் அவங்களோட ஆசை. அதெல்லாம் பண்ணி முடிக்கிறதா நான் வின் பண்றதா நெனைக்கிறேன். அப்பா, அம்மா ஹாப்பினஸ் தான் என்னோட ஹாப்பினஸ். வெளிய ஹாப்பியா காமிச்சுக்கிட்டாலும், உள்ள நெறைய மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். நம்ம வந்து எப்பவுமே வந்துட்டு ஒரு அவமானப்படுறோம்னா, அத நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகுது அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்ட்ராங்கா நீங்களும் நம்புங்க. எப்பவுமே நம்பியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் என்னோட கடமை நான் சொல்றேன். இப்போ வந்து ஒரு சிங்கிங் காம்படிஷன் நீங்களே ஆர்கனைஸ் பண்றீங்க. அந்த இடத்துல ஒரு ஃபன் ட்விஸ்ட் குடுக்குற மாரி ஒரு ரவுண்ட் வைக்கணும் அப்படின்னா, நீங்க என்ன ரவுண்ட் வைப்பீங்க? நான் என்ன ரவுண்ட் வைப்பேன்னா, எல்லாரும் வந்து வீட்ல வந்து வாய்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி பாடுவாங்க. அதுல இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வாயிலே வந்து அவங்க பண்ணுவாங்களா? இன்ஸ்ட்ருமெண்ட் வோக்கல் வச்சு யூஸ் பண்ணி, இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அவங்களால பண்ண முடியுமா? ஓகே. நீங்க சொல்றத பார்த்தா அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி அந்த மாரி ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வீட்ல ஹிடன் டேலண்ட். பண்ணிட்டு இருப்பேன். நான் வீட்ல சும்மா அந்த மாரி ஏதாவது வேற எங்கேயாவது பாடி காமிச்சிருக்கீங்களா? பாடி காமிச்சதெல்லாம் அப்ப இல்ல. இப்ப பண்றீங்க நீங்க. அந்த மலையனூர் அங்காளே சாங் கேட்டிருக்கீங்களா? அதுல வந்து இந்த தொகையரா ஸ்டார்ட்டிங்ல பாடும்போது, அதுல ஒரு அந்த உடுக்கை, பம்பை அந்த ஒரு குடுத்துருப்பாங்க. ஓகே. அது வந்து நான் பாட்டு பாடும்போது, நானே அந்த மியூசிக்க டக்குனு கரோக்கி கிடைக்கலன்னா, வீட்ல பாடும்போது அந்த மியூசிக்காக நானே அது ஓகே, ஓனா ஓகே. பண்ணுவேன். ஆஹா. அது பண்ணி காமிப்பேன். மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டு இட்டு பூவாடை காரியம்மா அம்மா நீ மருளாடி வந்திடம்மா. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் நீங்க மல்டி டேலண்டட் இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுச்சு. நான் உங்களுக்கு இப்போ ஒரு டாஸ்க் குடுக்குறேன். ஃபாஸ்ட் சாங்காவும் இருக்கலாம், இல்ல ஹேப்பியான சாங்கா இருக்கலாம். அத வந்து நீங்க வந்து கொஞ்சம் சோகமா, இல்ல மெதுவா. ஐயையோ ஆனந்தமே அந்த பாட்ட வந்து கொஞ்சம் சேடா அந்த அந்த சாங் சேடா பாட முடியுமா? பாடலாம். ஓகே, பாடுங்க. ஐயையோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமே 100 கோடி வானவில் மாறி மாறி சேருதே காதல் போடும் தூறலில் தேகம் மூழ்கி போகுதே ஏதோ ஒரு ஆசை வா வா கதை பேச ஐயையோ. இப்போ வந்து ஒரு மெலோடி சாங் நீங்க சூஸ் பண்ண போறீங்க. அத வந்து ஒரு பெப்பியா பாடுனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி. தொட்டு தொட்டு விளக்கி வச்ச வெங்காலத்து செம்பு அத தொட்டு தொட்டு தலையில் வச்ச பொங்குதடி தெம்பு பட்டெடுத்து உடுத்தி வந்த பாண்டியரு தேரு இப்பா கிட்ட வந்து கிளறுதடி என்ன படு ஜோரு கண்ணுக்கழகா பொண்ணு சிரிச்சா பொண்ணு மனச தொட்டு பறிச்சா தன்னந்தனியே எண்ணி ரசிச்சா கண்ணு வலதான் விட்டு விரிச்சா ஏறெடுத்து பார்த்து எம்மா நீரெடுத்து ஊத்து சீரெடுத்து பார எம்மா சேர்த்து என்ன தேத்து அந்த மாதிரி எதுவுமே ட்ரை பண்ணதில்லை இப்போதான் ட்ரை ஓகே. எனிவேஸ் இது டாஸ்க். Okay. கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நிறைய வாய்ப்புகள் வரும். ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கிறீங்கல்ல? தமன் சாரோட மியூசிக்ல நயன்தாரா மேம் மூவில அன்னபூரணி சாங் வந்து பாடியிருக்கோம். ஓகே, 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 ஓகே. அந்த இப்போ song. ரீசென்ட்லி ரீசெண்டா ஒன்று பாடியிருக்கேன். ஓ சஸ்பென்ஸ். ஆமா, அது இன்னும் ஓகே. அப்ப சீக்கிரம் வந்துட்டு உங்ககிட்ட இருந்து அப்போ அந்த அப்டேட்டுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருப்போம். சிங்கர்ல பாடும்போது மாரி சார் வந்து சர்ப்ரைஸா வந்திருந்தாங்க. நிறைய கமெண்ட்ஸ்லாம் சொன்னாரு. ஆனா அவர் சொன்ன ஒரு சின்ன ஒரு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹர்ஷினி வந்து அவளே உருவாக்கி அவளோட மேடையில அவளே மகாராணியா நிக்கிறா அப்படின்றது அந்த வேர்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்.